அந்த பலா விதையில தான் அன்னைக்கு வந்து இந்த ரோஸ்ட் பண்ண போகிறோம். தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்து வச்சுருந்தா கட் பண்ணி ஒரே சைஸில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இதில் சூடான தண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். பலா விதை வந்து முழுசு அப்படியே இருக்கணும், வெந்துடக்கூடாது. நீங்கள் பாருங்க போட்ட மாதிரி இருக்கும், லேசாக கூட அமுங்காது. பலா விதைக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மசாலா போட்டு வச்சாச்சு, அது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரியட்டும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பலா விதையை கொட்டிடலாம். ஃப்ளேம் வந்து நிதானமாக இருக்கட்டும். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆகும். பூண்டை வந்து இதேமாதிரி தட்டி போடுங்க. தோலோட போடலாம், தோல் எல்லாமே போட்டு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி போல் நல்ல முருகெல்லாம் வந்த உடனே இப்போ எடுத்துக்கலாம். நம்மளோட பலாவித ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.